Hello students, welcome back to Aril Spoken English. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா subject pronounsக்கும் object pronounsக்கும் தமிழ்ல என்ன சொல்றோம் அப்படினு சொல்லி தமிழ் ஈக்குவலன்ஸ் பார்க்க போறோம். இத நீங்க grammar translation method படி படிக்கும்போது ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்திருப்பாங்க. நிறைய யூடியூப்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் அதுக்கு அப்புறம் எந்த புக் தமிழ்ல இருக்கிற கிராமர் புக் வாங்குனீங்கனாலும் இந்த மாதிரி தான் போட்டுருப்பாங்க. இதுக்கு பேர் வந்து கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். இந்த மெத்தடில் நான் ஏன் உங்களுக்கு முன்னாடி சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா நம்ம படிச்சுட்டு இருக்கிறது அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் படி இதுதான் சொல்லி மனப்பாடம் பண்ணிக்கிங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆனாலும் உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க ஒரு ரெஃபரன்ஸுக்காக இதை நான் சொல்கிறேன். இதை ஏன் இப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்னன்னு தெரியும், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்னன்னு தெரியும். ஃபஸ்ட்டு நவுன்னா என்னன்னு தெரியும். அதுதான் அப்போ சப்ஜெக்ட் நவுன்னா என்னன்னு தெரியும். நம்ம எந்த செயல் ஒருத்தர் வந்து ஒரு சென்டென்ஸில் ஒருத்தரை பற்றி பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோமோ அவர் தான் வந்து சப்ஜெக்ட், அவரோட நவுன் தான் சப்ஜெக்ட் நவுன். அதே மாதிரி அந்த சென்டென்ஸில் வந்து இப்போ ராமன் கில்டு ராவணனில் ராவனை பற்றி தான் பேசுகிறோம், ஆனால் அந்த சென்டென்ஸில் ராவணனும் வர்றாரு. ஏன்னா ஒரு சென்டென்ஸில் நம்ம வந்து வெறும் ராமனே பேச முடியாது. அவர் எங்கே போனார், என்ன செஞ்சார், யாருக்கு என்ன பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசும்போது அவங்களும் வரத்தான் செய்வாங்க. அப்படி வர்றவங்களுக்கு பேர் வந்து ஆப்ஜெக்ட். அப்போ இங்கே வந்து ஆப்ஜெக்ட் நவுன் யார், ராவணன். அந்த ஆப்ஜெக்ட் நவுனோட ப்ரொனவுன் என்ன அப்படின்னா அதுதான் இங்கே வந்து எழுதியிருக்கோம். இப்போ சப்ஜெக்ட் நவுன் இப்போ என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, நானுக்கு வந்து நம்ம வந்து இங்கே ஐ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணக்கூடாது. அப்படி திங்க் பண்ணுறனால, அதாவது நான் இதை மனப்பாடம் பண்ணிக்கிங்க, நானுக்கு ஐ அப்படின்னு சொல்லி மனப்பாடம் பண்ணிக்கிங்க அப்படின்னு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் சொல்கிறனால தான் நம்ம வந்து எவ்வளோதான் கிராமர் ரூல்ஸ் இந்த மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம இங்கிலீஷை சரளமாக என்னன்னாலும் பேச முடியாமல் போயிடுது. ஏன்னா நம்ம என்ன யோசிக்கிறோம்னா இப்போ வந்து நான் போட போகிறோமா, அப்போ வந்து அதுக்கு வந்து ஐ போடணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த சென்டென்ஸை தமிழில் மாற்றி அதுக்கப்புறம் அதை இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேசுகிறோம். ஏன் அப்படின்னா நமக்கு எல்லாமே இப்படியே சொல்லி கொடுத்துட்றதுனால ஃபஸ்ட்டு நம்ம தமிழுக்கு தான் போகிறோம். முன்னாடி தமிழுக்கு போயிட்டு அதை வந்து தமிழில் யோசிச்சு அதுக்கப்புறம் அதை இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இங்கிலீஷில் பேசுகிறோம். ஸோ இந்த மாதிரி பேசுகிறதுனால நம்ம ஸ்பீச் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடுது, பார்க்கவும் நல்லா இல்லாத மாதிரி ஆகிடுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை படிக்கணுமா அப்படின்னு சொன்னால் இதை படிக்க தேவையில்லை, ஆனால் ஒரு ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கணும். மனப்பாடம் பண்ணக்கூடாது, குருட்டு மனப்பாடம் பண்ணக்கூடாது. அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் வந்து எதையும் குருட்டு மனப்பாடம் பண்ண சொல்லாது, புரிஞ்சுக்கணும். இப்போ என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், இப்போ நான் என்னை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு நான் அப்படிங்கிறது வரும்போது தான் ஐ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குருட்டு மனப்பாடம் பண்ணக்கூடாது. இப்போ நான் என்னை பற்றி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா ஐ ஆம் டீச்சிங் யூ அப்படின்னு அந்த கான்செப்டை தான் எடுத்துக்கணும். என்னை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு என்னை பற்றி பேசும்போது நான் ஐ சொல்லுவேன், இதுதான் கான்செப்ட். உங்களை பற்றி பேசும்போது நான் யூ சொல்லுவேன், இதுதான் கான்செப்ட். ஆனால் அதை விட்டுவிட்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் நீ அப்படின்னு வரும்போது உன்னை யூ யூஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. நீங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதா, அப்போ நீங்கள் வந்து யூ யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறது கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். ஆனால் அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் என்ன சொல்லுதுன்னா உங்களை பற்றி பேசுகிறேன்னா யூ யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். உங்களை பற்றி பேசும்போது நான் யூ யூஸ் பண்ணணும், உங்களை பற்றி நான் வந்து சப்ஜெக்டாக பேசும்போது யூ யூஸ் பண்ணணும். யூ ஆர் வாட்சிங் மீ, நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, புரியுதுங்களா? இந்த கான்செப்டை தான் எடுத்துக்கணுமே தவிர இந்த பர்டிகுலர் வேர்டை எடுத்துக்கூடாது. பர்டிகுலர் வேர்டை எடுத்துக்கிறது வந்து கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். கான்செப்டை எடுத்துகிட்டு அதுக்கு என்ன இங்கிலீஷ் வேர்டு இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். நீங்கள் அதை தான் ஸ்ட்ரைட்டாக மைண்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். ஸோ நீங்கள் இப்படின்னு வந்து குருட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கு வந்து நம்ம யூ யூஸ் பண்ணணும் அப்படின்னு குருட்டு மனப்பாடம் பண்ணக்கூடாது. கான்செப்ட் எடுத்துக்கணும். உங்களை பற்றி பேசினேன், உங்களை வந்து நீங்கள் வந்து உங்களை சப்ஜெக்டாக வச்சு நான் பேச போகிறேன் அப்படின்னா நான் யூ யூஸ் பண்ணணும். இந்த கான்செப்டை தான் நம்ம எடுத்துக்கணும், புரியுதுங்களா? அப்போ நம்மளை பற்றி பேசணும் அப்படின்னா நான் வந்து நம்மளை சப்ஜெக்டாக வச்சு பேசுகிறேன் அப்படின்னா அதோட ப்ரொனவுன் வந்து என்னன்னா வி. இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு பர்டிகுலர் மனிதர் இருக்கிறார், ஒரு பையன் இருக்கான், இல்லை ஒரு பெரிய ஆள் இருக்கார், ஒன்று சிங்குலர் அவர் இருக்கும்போது அவங்கள பற்றி நம்ம பேசும்போது அவங்கள சப்ஜெக்டாக வச்சு பேசும்போது நம்ம வந்து ஹீ யூஸ் பண்ணோம்.
அதை விட்டுட்டு அவன், அவர், இவன், இவர் இந்த மாதிரி வார்த்தை வந்தால் தான் நம்ம ஹீ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம யோசிக்கக்கூடாது. அப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிடும். கான்செப்ட் என்ன, ஒரு பையனையோ ஒரு மனிதனையோ பற்றி பேசும்போது நம்ம வந்து ஹீ, அவ்வளோதான். இதுதான் அவங்க சப்ஜெக்டை வச்சு பேசும்போது ஹீ இஸ் பிளேயிங் கிரிக்கெட், அவன் கிரிக்கெட் விளையாண்டு கொண்டிருக்கிறான். தமிழில் வந்து அவன் வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறதுனால சொல்கிறோம். ஆனால் தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு தான் வெள்ளைக்காரங்க இங்கிலீஷ் பேசுகிறாங்கன்னா கிடையாது. அவங்க கான்செப்ட் படி ஒரு பையன் இருக்கானா, ஒரு மனுஷன் இருக்கான், அவனை பற்றி பேசும்போது ஹீ போட்டு போனோம், அவ்வளோதான். அவங்க வந்துட்டு தமிழில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தமிழை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஓ அவன், அவர், அது அப்படியா, அப்போ நாங்கள் இது வந்து ஹீ வச்சுக்கிறோம் அப்படின்லாம் அவங்க வந்து இங்கே வந்து கேட்டுட்டு போய் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கண்டுபிடிக்கல. அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜை கேட்டுட்டு தமிழ் லாங்குவேஜ் ஒன்றும் கண்டுபிடிக்கல. ஆனால் இதுக்கு ரெண்டுக்கும் ஈக்குவலண்ட் ஈக்குவலண்ட்டாக இருக்கிறனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இது வந்தால் இது குருட்டு மனப்பாடம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படி பண்ணக்கூடாது. அவன், இவர், இந்த பர்டிகுலர் வேர்டை நம்ம மனப்பாடம் பண்ணுறதுனால தான் இந்த வேர்டு வந்தால் மட்டும்தான் நான் போய் ஹீயை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் படிக்கும்போது நம்ம மைண்ட் செட் அப்படி போயிடுது. ஏன்னா இந்த பர்டிகுலர் வேர்டை நமக்கு வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி சொல்லி கொடுக்கறனால அவன், அவர், இவன், இவர் இதனெல்லாம் நோட் பண்ணிக்க சொல்லி கொடுக்கறனால நம்ம பிரெயின் என்ன எடுத்துக்குதுன்னா, அவன், அவர், இவன், இவர் இந்த வேர்டு வந்தால் மட்டும்தான் நம்ம ஹீ யூஸ் பண்ணணும். அப்போ அவர் வந்து கிரிக்கெட் விளாண்டு கொண்டிருக்காரு, அப்போ என்ன நினைக்கிறோம், அவர் கிரிக்கெட் விளாண்டு கொண்டிருக்கான் இப்படின்னு தமிழில் யோசித்து அதுக்கப்புறம் அவன், அவருக்கு நம்ம என்ன போடுவோம், ஹீ போடுவோமா, இந்த மாதிரி யோசிச்சு பண்ணுறதுனால தான் நம்மளோட இங்கிலீஷ் வந்து ஸ்லோவாகிடுது. கான்செப்ட் வெள்ளைக்காரங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, அதாவது இங்கிலீஷை நேட்டிவாக பேசுகிறவங்க ஒரு பையனை பற்றியோ ஒரு தனிப்பட்ட நபரை பற்றியோ பேசும்போது ஹீ போட்டுறணும், அவ்வளோதான். இப்படி தான் ஒரு பையன், ஒரு தனிப்பட்ட நபர் இந்த மாதிரி ஒரு ஆளை பற்றி பேசும்போது அவங்க வந்து பர்டிகுலராக அவன், அவர், இவர் இப்படி யோசிச்சு அவங்க சொல்கிறதில்ல, அவங்க கான்செப்டுக்கு ஹீ, அவ்வளோதான். புரியுதுங்களா? அது மாதிரி தான் நம்மளும் இங்கிலீஷை கற்றுக்கணும். சரளமாக நம்ம இங்கிலீஷ் பேசணும்னா அந்த கான்செப்டை தான் எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணுமே தவிர அவன், அவர், இவள், இவர் இப்படி இந்த வார்த்தை வந்தாதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு பெண்ணை வந்து சப்ஜெக்டாக பேசும்போது நம்ம வந்து சி போட்டுக்கணும். ஓகே, அவள், அவர், இவர் இதெல்லாம் வந்தால் தான் நான் சி போடுவேன் அப்படிலாம் நம்ம கான்செப்ட் தான் எடுத்துக்கணும். ஒரு பெண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா சி இஸ் எ பியூட்டிஃபுல் கேர்ள், அவள் ஒரு அழகான பெண். அப்போ ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா சி போட்டணும். அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா சி, அவ்வளோதானே தவிர அவள், அவர் நம்ம தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தான் அவள் ஒரு அழகான பெண் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம இப்போ இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கும்போது தமிழ் எங்கே வரப்போகுது? நம்ம பேச போகிறது இங்கிலீஷு. அப்போ நம்ம இங்கிலீஷுக்கு என்ன யோசிக்கணுமோ அதை யோசிச்சுட்டு போகணும். இங்கிலீஷில் வந்து நம்ம ஒரு பெண்ணை பற்றி பேசும்போது சி, அவ்வளோதானே தவிர நம்ம சம்மந்தமே இல்லாமல் தமிழை யோசித்து அதுக்கப்புறம் போய் இங்கிலீஷை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. கான்செப்ட் என்ன, பெண்ணை பற்றி சப்ஜெக்டாக அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம், அவங்க தான் அந்த சென்டென்ஸோட சப்ஜெக்ட் அப்படின்னா சி, அவ்வளோதான். அப்படி தான் நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி ஒரு பொருள் இருக்குது, அப்போ இட் இஸ் எ டெஸ்டர், அவ்வளோதான். ஒரு பொருள் இருக்குன்னா அதை வந்து நம்ம இட்டால் ரெப்ரசன்ட் பண்ணணும். இட்டு வந்து எதுக்குன்னா இதை பற்றி நம்ம பேச போகிறோம், இதுதான் சப்ஜெக்ட், இதை பற்றி நம்ம மெயினாக பேச போகிறோம். இட் இஸ் அந்த டேபிள் அப்படின்னு சொன்னால் கூட டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேபிளும் இது வந்து இந்த டேபிள் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி கான்செப்ட் அப்படின்னு வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணால் கூட இதில் இந்த டேபிளும் வரும். ஆனாலும் அந்த டேபிளுக்கு இங்கே பெருசாக வேலை இல்லை. ஏன்னா நம்ம மெயினாக எதை பற்றி பேசுகிறோம்னா இந்த டஸ்டரை பற்றி தான் பேசுகிறோம். இந்த டஸ்டர் வந்து டேபிள் மேலே இருக்கும்போது அந்த எங்கே இருக்குன்னு சொல்லும்போது அந்த டேபிள் வருது, அவ்வளோதானே தவிர டேபிளில் வந்து இது மெயின் ரோல் ப்ளே பண்ணல இந்த சென்டென்ஸில். இது வந்து மெயின் ரோலாக இந்த சென்டென்ஸை உயிர் கொடுக்கறது வந்து இந்த டஸ்டர் தான். இந்த டஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ எதுக்கு சப்ஜெக்ட் இருக்கோ, எதை பற்றி மெயினாக பேசுகிறோமோ அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாக இருந்தால் சி பண்ணணும், ஆணாக இருந்தால் ஹீ பண்ணணும். உங்களை பற்றி பேசும்போது நான் யூ பண்ணணும், நீங்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். நம்மளை பற்றி பேசும்போது நம்ம வந்து வி பண்ணணும், அது நம்ம வந்து ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். அதே மாதிரி ஐங்க நான் வந்து ஆணாக கூட இருக்கலாம், ஒரு பெண்ணு கூட இருக்கும்போது அவங்களும் ஐ தான் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் கான்செப்டே தவிர இந்த வேர்டு வந்து நம்ம வந்து மெயினாக எடுத்துக்கிட்டு குருட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு நம்ம அப்படி எடுத்துகிட்டு போகக்கூடாது. எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு வந்து ஸ்லோனஸ் வந்துடும், இங்கிலீஷில் நம்மளால் ஸ்பீடாக பண்ண முடியாது. அதே மாதிரி டே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பொருட்கள் இருக்குது, நிறையா மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னாலும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா தே தான் யூஸ் பண்ணணும். அவங்கள பற்றி பேசுகிறோம்னா தே ஆர் கிரிக்கெட்டர்ஸ், அவர்கள் கிரிக்கெட் விளையாடுறவங்க, தே ஆர் கிரிக்கெட்டர்ஸ். அது பார்த்திங்கன்னா தே ஆர் பென்சில்ஸ் அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பென்சில்.
அதுக்கும் நம்ம வந்து பென்சில் தே தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம கான்செப்ட் என்ன, நிறையா மனிதர்களோ நிறையா பொருட்களோ நிறையா மிருகங்களோ எல்லாமே இருந்தாலும் அதை பற்றி நம்ம பேசும்போது அதை தான் சப்ஜெக்டாக வச்சு பேசும்போது நம்ம தே போடணும். அதை விட்டுட்டு அவர்கள் அவைகள் இவர்கள் இவைகள் வந்தால் தான் நான் தே போடுவேன் அப்படிங்கிறது கிடையாது. அது தப்பு. அது நம்ம வந்து ஸ்லோனஸ்க்கு தான் கொண்டு போகும். அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் என்ன சொல்லுதுன்னா, அந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அந்த கான்செப்டுக்கான வேலை தான் படிக்கணுமே தவிர அதுக்கான தமிழ் ஈக்குவலண்டை படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அது வந்தால் தான் நான் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணவே கூடாது. அது நம்மளே ஸ்லோனஸ் கொண்டு போயிடும். ஸோ சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னா இந்த உலகத்தில் என்ன இது பண்ணாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெரிய சூரியனாக இருந்தாலும் இட்டில் வந்துடும், அவ்வளோதான். இட் இஸ் இன் த ஸ்கை அப்படிங்கிறப்ப அது வந்து வானத்தில் இருக்குது. தேட் இஸ் எ சன், அது ஒரு சூரியன். இட் இஸ் இன் த ஸ்கை, அது வானத்தில் இருக்குது. அவ்வளோ பெரிய சூரியன், அதுவே இட்டு தான். ஒரு நாய், சின்ன நாய் இருக்குன்னு வச்சுங்க, இட் இஸ் எ டாக், அதுவும் இட்டு தான். ஸோ எதாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஏழில் வந்து கொண்டு வந்துடலாம். அப்படிங்கிறப்ப இந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுனோட கான்செப்ட் அதைத்தான் நம்ம மனப்பாடம் பண்ணணும். ஹீ அப்படி போட்டோம்னா ஒரு பையனுக்கோ ஒரு ஆணுக்கோ ஒரு நபருக்கோ, அதாவது ஒரு ஆண் பாலில் இருக்கிற ஒரு நபருக்கோ நம்ம வந்து சொல்லிட வேண்டியதான் ஹீ, அவ்வளோதான். அவரை பற்றி பேசும்போது ஹீ இஸ் எ மேன், அவர் ஒரு மனிதர். ஹீ இஸ் ஸ்டடியிங் 7th ஸ்டாண்டர்ட், அவன் 7வது படிச்சுக்கிட்டு இருக்கான், அவ்வளோதான். அப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணுமே தவிர அதை விட்டு கூட்டு மனப்பாடம் பண்ணக்கூடாது. சரி, ஓகே. இப்போ வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வர்றோம். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் மட்டுமே இருந்துக்கிட்டே இருக்காது. அந்த சப்ஜெக்டை பற்றி பேசும்போது மற்றவங்களும் வருவாங்க. ஐ ஆம் டீச்சிங் யூ, நான் உங்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், நான் தான் பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ நீங்களும் இந்த சென்டென்ஸில் வர்றீங்க, ஏன்னா உங்களையும் நான் சொல்லி ஆகணும். யார் வந்து இந்த பாடத்தை கவனிச்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறப்ப உங்களையும் நான் இந்த சென்டென்ஸ்குள்ளே கொண்டு வந்து தான் ஆகணும். ஆனாலும் இங்கே மெயினாக என்னை பற்றி தான் பேசுகிறேன், இந்த சென்டென்ஸ்குள்ளே நீங்களும் வர்றீங்க, அப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட். அப்படிங்கிறப்ப இது வந்து என்னை பற்றி நான் என்ன ஆப்ஜெக்டாக வச்சு சொல்லும்போது நான் வந்து மீ யூஸ் பண்ணணும். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஹீ மெட் மீ, அவன் என்னை சந்தித்தான். ஹீ மெட் மீ, சந்திச்சு அந்த மெயினாக அவனை பற்றி தான் பேசுகிறேன். ஆனாலும் அவன் என்னை சந்திச்சாங்கிறனால அந்த சென்டென்ஸ்குள்ளே நானும் வர்றேன். ஆனால் நான் ஆப்ஜெக்டாக வர்றேன் அப்படிங்கிறனால எனக்கு வந்து மீ தான் யூஸ் பண்ணணும். ஓகே. அடுத்து அஸ்ன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கோம்ல, நம்மளே வந்து ஒரு ப்ளூரல் நவுனாக இருக்கும்போது சொல்லும்போது நம்மளையெல்லாம் சொல்லும்போது தனியாக இருந்தால் வந்து நான் என்ன பண்ணிடலான்னா ஐ யூஸ் பண்ணிக்கலாம், மீ யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 பேர்த்து கூட சேர்த்து நான் என்ன வந்து சொல்லும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா அஸ்ஸா மாறிடும். ஓகே. தே ஆர் காலிங் அஸ், அவர்கள் எங்களை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவர்களுக்கு வந்தால் அந்த சென்டென்ஸில் மெயினாக அந்த செயலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவளுக்கு பற்றி நம்ம பேசுகிறோம். ஆனாலும் அந்த சென்டென்ஸில் வந்து நம்ம ஏன் வர்றோம்னா நம்மளும் தான் அவங்க கூப்பிட்றாங்க அப்படிங்கிறனால நம்மளும் அந்த சென்டென்ஸில் வர்றோம். அதோட ஃபார்ம் என்ன அப்படின்னா அஸ். ஸோ நம்ம ஒரு செயலை அப்படி இல்லைனாலும் நம்ம செயலை செஞ்சாலும் நம்மளை பற்றி மெயினாக பேசாமல் இன்னொருத்தங்களை பேசும்போது நம்மளும் அந்த சென்டென்ஸ்குள்ளே தான் வர்றோம். அப்படின்னா நம்மளோட ஆப்ஜெக்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா அஸ். இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணி இப்படி தான் நம்ம வந்து இங்கிலீஷ் எடுத்துகிட்டு போகணுமே தவிர நாம் நம்மை எங்களை இப்படி வந்தால் தான் நான் வந்து அஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கூடாது, குருட்டு மனப்பாடம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி யூ, ஐ ஆம் வாட்சிங் யூ, நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓகே. அப்போ ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனில் யூ வந்தாலும் சப்ஜெக்ட் ப்ரொனவுன்லேயும் யூ வந்தாலும் சப்ஜெக்ட் ப்ரொனவுன்லேயும் யூ தான், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்லேயும் யூ தான். ஆனால் குழப்பம் வராது. ஏன் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து அப்படி ஒரு லாங்குவேஜ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஐ ஆம் காலிங் யூ, நான் உன்னை அழைத்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் காலிங் யூ, நான் உன்னை அழைத்து கொண்டிருக்கிறேன், ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெளிவாக தெரிஞ்சது, ஐ போடும்போது என்ன ஆயிடுதுன்னா இதுதான் சப்ஜெக்டு, இந்த யூ ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சிருது. அதே மாதிரி இங்கே யூ ஆர் காலிங் மீன்னு எழுதும்போது இங்கே வந்து இதுதான் சப்ஜெக்ட், இதுதான் இதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அப்படி பேசும்போது நான் வர்றேன், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டும் ஒரே மாதிரி ஃபார்ம் இருக்கிற யூவாக இருந்தாலும் நமக்கு வந்து குழப்பம் வராது. ஏன்னா சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட் எதுன்னு தெரியும் போது நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் இது சப்ஜெக்டிவா ஆப்ஜெக்டிவான்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிம்.
ஹிம் வந்து ஒரே ஒரு நபர் இருக்கார். அவர் வந்து சின்ன பையனாக இருக்கலாம், பெரிய நாளாக இருக்கலாம், அப்படி ஒன்றா இருக்கலாம். அவரை வந்து ஆப்ஜெக்டாக சொல்லும்போது நம்ம வந்து ஹிம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து ஒரு ஹிம்மை வச்சு டோன்ட் வெரி ஐ வில் ஹெல்ப் யூ அப்படிங்கிறப்ப இது வந்து யூ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுனை வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனாக சொல்கிறோம். இப்போ வந்து ஹிம்மை வச்சு ஒரு சென்டென்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஐ ஆம் வாட்சிங் ஹிம், நான் அவனை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் வாட்சிங் ஹிம். இங்கே நான் தான் மெயினாக அந்த செயலை செய்கிறேன், அதனால ஐ போட்டுக்கிறேன். ஆனாலும் அந்த செயல் இந்த சென்டென்ஸில் அவரும் வர்றாரு, ஏன்னா நான் அவரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்ப அவரும் வர்றாரு அப்படிங்கிறனால அவரோட சப்ஜெக்ட் ஃபார்ம் போடக்கூடாது, ஏன்னா இங்கே என்னை பற்றி தான் பேசுகிறேன். அப்படிங்கிறப்ப இங்கே அவரோட ஆப்ஜெக்ட் ஃபார்மான ஹிம்மு தான் போடணும். அதை விட்டுட்டு நான் அவனை, அவரை, இவரை இது வரும்போது தான் நான் வந்து இப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்ல. நம்ம நினைக்கலாம் அவனை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். தமிழில் வந்து அவனைங்கிற வார்த்தை வருது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம அப்படி யோசித்தோம்னா நமக்கு ஸ்லோனஸ்க்கு கொண்டு போயிடும். அவனைங்கிற வார்த்தை வருதா வரலையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தான் வந்து அதுலேருந்து நம்ம ஹிம்முக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி வரங்களாட்டி நமக்கு வந்து ரொம்ப ஸ்லோனஸ் ஆகிடும். ஏன்னா இங்கிலீஷுங்கிறது பேசும்போது ஸ்டைலிஷாகவும் ஸ்பீடாகவும் பேசினாலும் எந்த ஒரு சிந்தனையும், அதாவது நம்ம என்ன பேசுகிறோம்னு யோசிச்சு பேசலாம், ஆனால் பேசுகிறதே நம்ம யோசிச்சு பேசக்கூடாது. லாங்குவேஜே நம்ம யோசிச்சு பேசக்கூடாது. ஓகே, அதனால நமக்கு அந்த கான்செப்ட் தான் எடுத்துக்கணும். ஒரு தனி மனிதரோ ஒரு சின்ன பையனோ யாரோ ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனாக இருக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஹிம் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து ஹெர் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு பெண் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ஹெர் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இட்டு வந்து பார்த்திங்கன்னா அது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனாக இருக்குது அப்படின்னா இட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். டோன்ட் மைண்ட் இட் அப்படின்னா நம்ம வந்து அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கவலைப்படுறது யார்? நீங்கள் தான். ஓகே, அந்த செயலை நீங்கள் தான் செய்யணும். உங்களை பற்றி நம்ம மெயினாக பேசுகிறோம். ஆனாலும் நீங்கள் செய்கிற செயலில் இந்த இட்டு அது அப்படிங்கிறது வருது, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல. நீங்கள் தான் உங்களை பற்றி இங்கே மெயினாக பேசுகிறோம். ஆனால் அதுலேயே இந்த இட்டுங்கிறதும் அது அப்படிங்கிறது வரனால அது இங்கே வந்து பெருசாக எதுவும் செய்யலை. ஆனால் அது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனாக இருக்குது. ஓகே, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லும்போது இங்கே யூவே இல்லையே நீங்கன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் யூ மறைஞ்சிருக்கு. ஏன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக பேசும்போது நம்ம வந்து யாருமே வந்து பேர் சொல்லி சொல்கிறதில்ல, அதனால யூ மறைஞ்சிருக்கு. அது வேறு கிளாஸு, அதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ தெம் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா தெம் வந்து ஒரு ப்ளூரலாக இருக்குது. அதாவது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் வந்து ஆப்ஜெக்ட் நவுன் வந்து ப்ளூரலாக இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த ஆப்ஜெக்ட் நவுனோட ப்ரோனவுன் என்ன அப்படின்னா தெம். தே ஆர் காலிங் தெம், அவர்களை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, ஐ ஆம் வாட்சிங் தெம், நான் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போ அவர்களைங்கிறது வருதே, அப்போ அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுனால நான் வந்து அவர்களைங்கிறது சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து தமிழில் அப்போ அவர்களைங்கிறதுக்கு தெம்மு தானே, அப்போ அவர்களைங்கிறது கூட்டு மனப்பாடம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் அவர்களைங்கிறது கூட்டு மனப்பாடம் பண்ணிங்கன்னா அவர்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவர்களுக்கு என்ன சொல்கிறாங்க தெம் சொல்கிறாங்க அப்படின்னு இங்கே வந்து அதுக்கப்புறம் தெம்முக்கு வந்து அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் பேச முள்ளாட்டி டைம் ஆகிடும், ஸ்லோனஸ் இருக்கும். ஸோ நம்ம கான்செப்ட் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக தெம்மை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி சப்ஜெக்ட் ப்ரோனவுனும் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனையும் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ண பழகணும். இந்த தமிழ் வார்த்தைகள்லாம் வந்து மனசில் வந்து ஏற்றிக்கிட்டு இதுக்கு இதுதான் குருட்டு மனப்பாடம் பண்ணக்கூடாது. இந்த கான்செப்ட் தான் மனப்பாடம் பண்ணணும். என்னை பற்றி பேசுகிறேன்னா நான் சப்ஜெக்டாக என்னை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா ஐ, என்னை பற்றி ஆப்ஜெக்டாக நான் பேசுகிறேன் அப்படின்னா மீ. இப்படி தான் வந்து நம்ம கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கான வார்த்தைகளை செலக்ட் பண்ணுமே தவிர இங்கே போயிட்டு இங்கே வந்தோம்னா நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஸ்லோனஸாக இருக்கும். நம்ம வந்து அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் கிராமர் கற்றுக்குறோம். ஆனால் நமக்கு ஸ்லோனஸை வந்து ஓவர் கம் பண்ணணும். ஸ்டைலிஷாக ஒரு வெள்ளைக்காரங்க எப்படி அவங்க லாங்குவேஜாக கற்றுக்குறாங்களோ அது மாதிரி கற்றுக்கிட்டு அந்த கான்செப்ட் படி வேலை எடுத்துக்கிட்டு அதுபடி தான் நம்ம பேசணுமே தவிர டிரான்ஸ்லேட் பண்ணி பேசக்கூடாது. அதனால தான் நான் அவங்களைய இந்த சப்ஜெக்ட்னா என்ன ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் நவுன்னா என்ன, அந்த நவுனுக்கு நம்ம ப்ரோனவுன் கொண்டு வரோம் அப்படிங்கிறத
அதுக்கப்புறம் வந்து இங்கே தெளிவாக இப்படி சொல்லித்தரேன். இல்லை இப்படியே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஈஸியாக சொல்லிக் கொடுத்துருப்பேன். ஆனால் அதனால் எந்த பிரோஜனம் கிடையாது. அது நமக்கு ஸ்லோனஸ்க்கு தான் கொண்டு போகும். ஏன்னா இதெல்லாம் கூட்டு மனப்பாடம் பண்ணி இதுக்கு இது போடுங்க இதுக்கு இது போடுங்கன்னு சொல்லிக் கொடுக்குற மெத்தடு, அந்த மெத்தடு படி நம்ம படிக்கக்கூடாது. கான்செப்டை எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன வார்த்தையோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணோம். இதை கூட்டு மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இருந்தாலும் இப்போ தான் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படிங்கிறனால சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு இதை வந்து மனப்பாடம் பண்ணாதீங்க. கான்செப்டை மட்டும் மனப்பாடம் பண்ணி அதுக்கு தகுந்த ஒரு வேடை, அதாவது பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம வந்து ஒரு பெண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அவங்க வந்து அந்த சென்டென்ஸில் சப்ஜெக்டாக இருக்காங்கன்னா சி போடணும், அவ்வளோதான். அப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணுமே தவிர இதை கூட்டு மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வேஸ்ட். இது வந்து வேஸ்ட். தமிழுக்கு பேசும்போது அப்படி தான் எடுத்து பேசணும். ஆனால் ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜ் பேசும்போது இதை வச்சு பண்ணி ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. இதை வச்சு நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பேசக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போனால் தான் நம்மளால் வந்து இதை ஸ்ட்ரைட்டாக எடுக்கணும். அப்படின்னா இதோட கான்செப்ட் தெரியணும். இதோட கான்செப்ட் தெரிஞ்சால் தான் இதோட ஸ்ட்ரைட்டாக எடுக்க முடியும். அந்த கான்செப்டை எடுத்துக்கிட்டு டக்குன்னு இந்த வேலை எடுக்கணுமே தவிர இங்கே வந்து போய் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை எடுக்கக்கூடாது. கான்செப்டை எதுக்காக இந்த வேலை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த கான்செப்ட் மட்டும் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக இந்த வேலை எடுத்து இங்கிலீஷ் பேசணும். ஓகே, புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.